மேகதாது அணையில கண்டிப்பா நான் கட்டியே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு சொல்லியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நேற்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிஞ்சாரு. முன்மொழிந்ததை காங்கிரஸ் பேரியக்கம் இன்னும் அனைத்து கட்சிகளும் இணைந்து, ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லா தெரியும், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 177.25 டிஎம்சி தண்ணீர், அந்த தண்ணியும் ஒழுங்கா கொடுக்கல. உங்களுக்கு மழை பெஞ்ச காலங்களில் தான் அந்த தண்ணி வருது, உபரி நீர் தான் வருது. அதே மாதிரி ஏற்கனவே காவேரி நடுவர் மன்றம், அதே மாதிரி உச்ச நீதிமன்றம், அவங்க 2007, 2012 தீர்ப்பு இருக்கு. ஏற்கனவே அந்த பகுதியில் மேகதாது என்கின்ற இடத்துல எந்த விதமான அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதை தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு முழுமையாக அந்த தீர்மானத்தை ஆதரித்து நான் தான் சட்டமன்றத்தில் பேசினேன். எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில தமிழ்நாட்டிற்கும், தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து கேட்பதற்கு, தட்டி கேட்பதற்கு தயங்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலையான கருத்து. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கு. நீங்க காங்கிரஸ் மேலிடத்தை தொடர்பு இது சம்பந்தமா ஏதாவது அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு? இல்ல, ஏற்கனவே அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரடியா போய் இன்னைக்கு பிரதமர் அவர்களை நேரடியா சந்திக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சியும் அவர்களுடைய குரலை நேற்றைக்கு சட்டமன்றத்தில் ஒலித்திருக்காங்க. அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாகவும் அது எந்தெந்த வழிகளில் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை தமிழக அரசு எடுக்கும். அதுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் துணை நிற்கும். முன்னாள் திமுக நீர்வளத்துறை அமைச்சர் இந்த மாதிரி தீர்மானங்கள் எல்லாம் அவ்வப்போது நடத்தியதான், இதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் பல அரசினர் தனி தீர்மானங்கள்லாம் ஏற்றி இருக்கும். அது முறையா ஆளுநருக்கு சென்று அப்புறம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சதெல்லாம் தெரியும். ஏன்னா இது மக்கள், அதாவது தமிழ்நாட்டினுடைய 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், அவங்க கூடி சட்டமன்றத்தில் தான் ஒரு சட்டத்தை இயற்ற முடியும். அந்த அடிப்படையில் அது ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. அதனால அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒருமனதாக எல்லாரும் அந்த தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. அதனால மற்றபடி இனி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்குதோ அதுக்கு நிச்சயமாக நாங்கள் காங்கிரஸ் துணை நிற்போம். அணைக்கட்டும் விவகாரத்துல மத்திய அரசு காங்கிரசுக்கு, கர்நாடகா காங்கிரஸ் ஆதரவா இருக்கிறதாட்டும், வைகோ மறைமுக ஆதரவா இருக்கிறதாட்டும் வைகோ கூட்டம் இல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க காவிரி நடுவர் மன்றம், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே சொல்லியாச்சு. அதுல தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே பழைய அந்த வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது, இப்போ உங்களுக்கு தலைக்காவேரி அந்த பகுதியிலேருந்து வர கிருஷ்ணராஜ சாகர் ஒரு பக்கம், கிட்டத்தட்ட நம்ம இடம் தான் அதிகமாக, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம இடத்துல தான் அந்த நதி பாயுது. பாயிற டைமில் இப்போ அந்த பிலிகுண்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் மேகதாது. அந்த இடத்துல நீங்கள் அணையை கட்டியாச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டம் முழுமையாக வறட்சியால் அழிஞ்சு போகும். அப்படி பார்க்குறதுமே அப்படி ஒரு நிலை எந்த காலத்திலையும் நடக்கக்கூடாது. அதனால தான் ஏற்கனவே அது சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியாச்சு. இதை மீறி ஒரு மத்திய அரசாங்கம் செயல்படுமானா நிச்சயமாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நாங்கள் எதையும் துறக்குவதற்கு தயாராக இருக்கணும்னு ஏற்கனவே நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.